ஆனமகோ அருள தந்திடணும் சாமி தங்கிடணும் சன்னதியாம் சன்னதி கண்ணம் அது கடை போல பெருகிடும் மன்மதனும் சுத்தி வந்து மரியாதை செஞ்சையணும் புல்லா அருகம் புல்லா நாங்க இங்க பிறக்கணுமே 5 பிரி விளக்கேற்றி பஞ்சாபூரம் படிக்கணும் மரமா நெடு மரமா இங்க வந்து பிறக்கணுமே ஐயா அதுல கொஞ்சம் குடுகுடு நனைய வந்தோம் கதையா கதையா பெருமை கேட்டிருக்கோம் ஐயா வாசப்படி அடுத்தலமா வந்திருக்கோம் கதையா பழிச்சுக்குவோம் பாட்டு படிச்சு ஆடி குதிச்சு மாப்பிள்ளாலம் பழனியப்பா நகர்லேருந்து வந்து இது 21வது வருஷம். நாங்கள் மாப்பிள்ளாலத்துலேருந்து வடக்கு நாள் வந்து இது திருவத்தூர் ஆட்டோ ஸ்டாண்டோட வந்து இங்கே வழிபடுறோம். புதுக்குளத்துக்கரையில் கரைக்கப்படும். இயக்கம் என்பது ஒரு மக்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடியது. விநாயகர் பெருமனை வணங்கிவிட்டு எந்த செயல் செய்தாலும் அது வெற்றிதான் தெரிந்து கொண்டு இப்பொழுது பிரசாதம் வழங்கிட்டு இருக்கோம். அனைத்து 10 கோடி பொதுமக்கள் அனைவரும் ஊர்வலத்தை கலந்து கொண்டு விநாயகர் பெருமனை நண்படி செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஓம் சக்தி பரவசம். சுவாமிகள் அவர்களும் டி.எஸ். பாண்டியராஜன் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொறுப்பாளர் அவர்களையும் வெங்கடேஷ் மற்றும் பிற பொறுப்பாளர்களை வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் புது அரண்மனை வீதி இளைஞர்களால் நடத்தக்கூடிய விநாயகர் சதுர்த்தி சனிக்கிழமையிலேருந்து பிரசாரம் எல்லாத்தையும் வணங்கி கொண்டு இருக்கிறோம். இப்போ புதுக்கோட்டையிலேருந்து பிருந்தாவனம் பிஎல்ஏ கார்னர் வரை வந்து ஊர்வலம் வந்து திலகத்தூரில் இன்றைக்கி திங்கட்கிழமை அன்று பிள்ளையாரை கரைக்க கொண்டு இருக்கிறோம். நான் இந்து முன்னணியில் வந்து பேரியக்கத்தில் மாவட்ட உறுப்பினராக இருக்கேன்.
தெற்கு நகரில் இருக்கோம். சனிக்கிழமை சிலையை வச்சு பூஜைகளெல்லாம் பண்ணோம். இன்றைக்கி வந்து கரைக்கிறதுக்காக திடலுக்கு வந்திருக்கோம். அனைத்து சிலைகளும் ஒன்றாக போயிட்டு புதுக்குளத்தில் வந்து கரைக்க இருக்கிறோம். ஒரு வன்முறை தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இது உங்களுக்கு புரிகிறதோ புரியவில்லையோ, இந்த உண்மையை நீங்கள் கூர்ந்து கவனித்தால் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கிறது. இதுதான் உண்மை. இந்த உண்மையை தயவு செய்து இந்து மக்கள் புரிந்து கொள்ளுங்கள். மாநில பொறுப்பாளர் அருள்வாக்கு சுவாமிஜி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து இங்கே வந்திருக்கும் காவி சொந்தங்கள் அனைவருக்கும் சார், நாங்கள் திருவாப்பூர் பகுதியிலேருந்து வர்றோம். கிட்டத்தட்ட ஒரு 24 ஆண்டுகளாக அந்த ஊர்வலத்தை வந்து கலந்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் சின்ன பிள்ளைலேருந்து எங்களுக்கு முன்னாடி உள்ளவங்க சைட்லேருந்து இப்போ பாரம்பரியமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து கடந்த 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வந்துச்சு. அதுலேருந்து வந்து 3 நாள்களாக வந்து சிறப்பு பூஜைகள் செஞ்சு எங்கள் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் எல்லோரும் அனைவரும் சின்ன நண்பர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நாங்கள் இந்த 3 நாள் வந்து சிறப்பு பூஜைகள் பண்ணி இன்றைக்கி வந்து இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் விநாயகர் பெருமான் வந்து ஊர்வலம் செல்ல வச்சுருக்காங்க. இதில் கலந்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட அது இன்றைக்கி நேற்று இல்லை, நாங்கள் எங்கள் பகுதியிலேருந்து 24 வருஷமாக வந்துகிட்டு இருக்கோம். திருவாப்பூர் அந்த புதுக்கோட்டை அங்கிட்டு திருவாப்பூர் சரௌண்டிங்லேயே நம்ம ஒரே பிளேயர் தான் வந்துகிட்டு இருக்கு. அது நாங்கள் வந்து சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். எந்த வருஷமே நாங்கள் நிப்பாட்டலை, அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம். இது இந்த விநாயகர் அன்னையிலேருந்து 3 நாளாக அன்னதானம் கோயிலில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கொல்கட்டா பொங்கல், புளியோதரை, கொண்டக்கடலை அப்படின்ட்டு ஒரு 100-200 பேருக்கு மேலே அன்னதானம் கொடுத்தோம். அதே மாதிரி இன்றைக்கும் காலையில் அபிஷேகம் பண்ணிவிட்டு ஈவினிங் பொங்கல், புளியோதரை, லெமன் எல்லாமே கொடுத்து அபிஷேகம் முடிச்சுட்டு ஊர்வலம் நண்பர்கள்
ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே சேர்ந்து ஊர் பொதுமக்கள் சம்மந்தமாக எல்லோரும் கூட்டி கொண்டு வந்து சிறப்பாக கொண்டு வந்து இங்கே திலகர் திடலில் கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சுருக்கோம். இன்னும் கொஞ்சம் சிறிது நேரத்தில் புதுக்குளத்துக்கு இறக்கி ஊர்வலமாக கொண்டு போய் விஷயம் முடிக்க போகணும்.